Hi friends, this is Nandini. Welcome to my channel Cook with Akil. இன்னைக்கு நம்ம சேனல்ல மசாலா கடலை எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மசாலா வேர்க்கடலை பண்ணுறதுக்கு இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 250 கிராம் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை சேர்க்கக்கூடாது. இப்போ இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு 8 பல் பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க. கலர் பவுடர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் சேர்த்துக்காதீங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இப்போ அதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது மசாலா வேர்க்கடலை கூட ஒட்டுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக மாவு கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ மசாலா எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையை எடுத்து உதிரியாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உதிர்த்து விட்டுக்கோங்க. இப்போ போட்டதுக்கப்புறமா ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதில் இருக்க பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம வேர்க்கடலையை நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், இதில் இருக்க பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா வேர்க்கடலையை நம்ம வெளியில் எடுத்துடலாம். எல்லாத்தையும் நம்ம இப்போ வெளியில் எடுத்தாச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதே நிலையை கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து பொரிச்சு எடுத்துட்டு நம்ம இந்த வேர்க்கடலை கூட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. வீட்டிலையே நம்மளோட மொறுமொறுப்பான மசாலா வேர்க்கடலை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஈஸியாக நம்ம வீட்டிலையே பண்ணிடலாம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.